பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கூட பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். இந்த ஆராதனை ஆளங்களுடைய ஆண்டவர் நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு ஆண்டவர் பகுதியிலையும் ஆண்டவரே எங்கள் ஆராதனையில துதியில கர்த்தர் ஆராதனை ஆழங்களுக்குள்ள எங்களை கொண்டு செல்ல வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. இப்பொழுதும் கூட மகிமையின் ஆவியானவரே எங்கள் நடுவிலே கிரியை செய்ய உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கப்படுகிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை ஆராதிப்போம். Hallelujah. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இந்த நாளிலே எங்கள் ஆராதனை நடுவிலே நீர் உலாவுவீராக, நீர் வாசம் பண்ணும். முச்செடி மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலை வெடிப்பில் இறங்கி வந்து மகிமையாய் காணப்பட்டவர் எங்கள் நடுவிலே மகிமையாயிரும். முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும்
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. 120 பேர் நடுவில் மேல்வி தரையில பலத்த காற்றாய் அக்கினிமயமான நாவாய் ஒவ்வொருவரையும் நிரப்பினீரே, இறங்கி வந்தீரே. ஓ, எங்கள் நடுவிலே கிரியை செய்யும். சேர்ந்து பாடுவோம். எங்கள் நடுவிலே கிரியை செய்யும். சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. இந்த இரவு நேரத்தில் கூட, இந்த மாலை மயங்கும் இந்த இரவு நேரத்தில், ஹல்லேலூயா, வாருமையா போதகரே, வந்து எங்களிடத்திலே தங்குகிறோம், எங்கள் பந்தியிலே சேர்ந்து விடும். ஹல்லேலூயா. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்வதெல்லாம் எதற்காக? நம்மை ரட்சித்ததெல்லாம் எதற்காக? நம்மை குறித்த ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. ஆகவே இந்த நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எங்கள் நடுவிலே கிரியை செய்யும், எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டிருக்கிற உம்முடைய வெளியேறப்பட்ட திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சேர்ந்து பாடுவோம். பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே, எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. சொல்லும் ஆண்டவரை பார்த்து, நான் கொண்ட திட்டம் சிறிதாயினும், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தி. அதற்குத்தான் புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. ஆராதிக்கலாம் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே நோக்கமை, பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. என்ன வந்தாலும் உமக்காய் நிற்போம். வருத்தங்கள் பசித்தா ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசித்தாலும் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயம் இல்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே மேன்மையா.
உம்மை உயர்த்துவதே எங்க வாழ்வின் நோக்கம். உம்மை பாடுவதுதான் எங்கள் மேன்மை. ஏனென்றால் எங்கள் மேன்மையே நீர்தான். ஆகவே உம்மை பாடுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் துதி ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் 7 மணிக்கு நாம் தேவனுடைய இந்த ஆராதனை ஆலைகள் நிகழ்ச்சிகளில் நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய ஆராதனையின் காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். ஆகவே இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் தெபோராலும் பாராக்கும் பாடின அந்த பாடலை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் 12ஆம் வசனத்திலிருந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, தெபோராலும் அங்கே பாராக்கும் 12ஆம் வசனத்தில் இப்படி பாடுகிறார்கள். விழி விழி தெபோராலே, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவளை நீ சிறையாக்கி கொண்டு போ. தேவனுடைய வார்த்தையில பாடல்ல பாருங்க, வெற்றியை மட்டும் பாடல, தேவன் செய்தவைகள் பாருங்க ஆரம்பத்தில் இருந்து. ஏனென்றால் அப்பொழுது அங்கே தேசம் அடிமைத்தனத்திலே கொடுமையாய் ஒடுக்கின அந்த சிசேரா பாருங்க, கானானின் ராஜாவாகிய யாபின் 20 ஆண்டுகள் கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்க, கர்த்தர் இவர்களை விழித்திட வைத்தார், எழும்ப வைத்தார். ஆகவே தான் அந்த காரியத்தையும் பாடுகிறார்கள். பாருங்க, நாங்க பயந்து கிடந்தோம், நாங்க அடிமைத்தனத்தில் இருந்தோம், எங்கள் எதிரிகள் மிகுந்த பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். கர்த்தர் அப்பொழுது எங்களை எழுப்பினார். விழி விழி தெபோராலே, விழி விழி பாரேக்கே எழும்பு. ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு எலியா சோர்ந்து கிடந்தான், கர்த்தர் அவனை எழுப்பினார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சூழ்நிலையிலே அநேக சோர்வுகள் வருவது உண்டு. கர்த்தருடைய கிருபை பாருங்க மீண்டுமாக அந்த சோர்விலிருந்து நம்ம எழும்ப வைக்கிறார். சோர்வு பாருங்க பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். எலியா தற்கொலைக்கு நேராய் போகும் அளவிற்கு பாருங்க அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, என் ஜீவன் கசப்பாயிருக்கு சொல்லுகிற அளவிற்கு அவன் பாருங்க அவ்வளவு பின்மாற்றத்துக்குள்ள போய்விட்டான். சோர்வு என்னை கேட்கிறவர்களே, இந்த நாளிலே கூட அன்றைக்கு சோர்ந்து போய் இருந்ததான அந்த இஸ்ரவேல் தேசம் பாருங்க, எதிரிகளாகிய கானானியரால அவர்கள் ஒடுக்கப்பட்டு 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள்ளே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற அவர்களிலே தேவன் தெபோராலையும் பாராக்கையும் எழுப்புகிறார். இன்றைக்கு நாம் சிறையிருப்புக்குள்ள இருக்கலாம், கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை பாடுகிறார்கள் பாருங்க. நாமும் அநேக சிறையிருப்புகள் அநேக இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை எழுப்பினார், நம்மை உயர்த்தினார், மீண்டும் ஓட வைத்தார், ஜெயிக்க வைத்தார். ஹல்லேலூயா. 13ஆம் வசனம் தொடர்ச்சியாக படிக்கிறோம். மீதியாயிருந்தவர்களின் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார், கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேலே ஆளுகை தந்தார். பாருங்க, தனக்கு எதிராக இருந்ததான அந்த சிசேரா மிகுந்த பராக்கிரமசாலி, 900 இருப்பு ரதங்களை வைத்திருக்கிறான், கொடுமையாய் ஒடுக்குகிறான். 20 ஆண்டுகள் எங்கும் விடுதலைக்கான வழியே இல்லை. என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, இப்படி தன்னை ஆண்டு கொண்டிருந்த பராக்கிரமசாலியா இருந்த அவன் மேலே கர்த்தர் ஆளுகை தந்தார் என்று பாடுகிறார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் எத்தனையோ அடிமைத்தனங்கள், அந்தகாரங்கள், பிசாசின் கிரியைகள், சில பாவங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்முடைய அந்த ஆளுகையெல்லாம் உடைத்தெறிந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பிசாசை, நரகத்தை, பாதாளத்தை ஜெயித்து எழுந்திருக்கிறார். அதை கொண்டாட வேண்டும். இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார்.
நமக்கு அதன் மேலே ஆளுகை தந்திருக்கிறார். பாருங்க, இவனுடைய இந்த காரியத்தை குறித்து, இந்த யுத்தத்தை குறித்து 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனம் சொல்லுகிறது. அதை படித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சிசேரா பாருங்க, ரதத்தோடு 900 ரதத்தோடு சேனையோடு கூட வருகிறான். அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் ரதங்களை விட்டு விட்டு கால்நடையாய் ஓடி போனான். அவன் தன்னுடைய பராக்கிரமம், தன்னுடைய பலன் என்று நினைத்தது அந்த குதிரைகளையும் ரதங்களையும். பாருங்க, இப்பொழுது அந்த குதிரையும் ரதத்தை விட்டு கால்நடையாய் ஓடுகிறான். ஏனென்றால் தேவன் பாராக்குக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த சேனைகளை, ரதங்களை ஆண்டவர் கலங்கடிக்கிறார். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒருவன் கூட மீதியாய் இருக்கவில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்கும்படியாய், ஜெயிக்கும்படியாய் அங்கே வெற்றி சிறக்கிறார். தம்முடைய ஜனங்களை வெற்றி சிறக்க வைக்கிறார். தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். நமக்கு எதிராக இருக்கிறதான எதிராளிகளுடைய அந்த பராக்கிரமம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா? அன்றைக்கு அந்த சிசேரா பராக்கிரமசாலியாய் ஆளுகை செய்து கொண்டிருந்த அவன் மேலே ஒரு ஆளுகையை, அவனை ஜெயிக்கும்படியான ஆளுகையை ஆண்டவர் அன்றைக்கு பாராக்குக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தந்தார். அதே போல இன்றைக்கு நமக்கும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அதை பாடுகிறார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததான எத்தனையோ ஆளுகைகளை ஆண்டவர் ஜெயித்து இன்றைக்கு நாம் அவைகளை ஆளும்படியாய் கிருபை தந்திருக்கிறார். நாம் பாட வேண்டும். அதே போல பாருங்க, அடுத்தபடியாக பார்க்கிறோம் 18ஆம் வசனத்துல, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்காக துணிந்து நின்றார்கள். பாருங்க, மொத்த 12 கோத்திரத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு இந்த 2 கோத்திரத்தார் தான் தங்கள் உயிரை பணைய வைத்து நிற்கிறார்கள். இதையும் பாடுகிறதை பார்க்கிறோம். சில நேரத்தில் இவர்களெல்லாம் உதவி செய்வார்கள் நம்ம நினைத்திருக்கலாம். பாருங்க, அன்றைக்கு 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் தான் யுத்தம் பண்ணுது. 10 கோத்திரத்தார் அங்க யுத்தம் செய்யல. என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, பாருங்க, கர்த்தர் இப்படியாக யுத்தத்துல அன்றைக்கு பாராக்குக்கும் அந்த தெபோராளுக்கும் பாருங்க, இந்த 2 கோத்திரத்தார் தங்கள் மரணத்தையும் பணையம் வைத்து அவர்களோடு கூட யுத்தம் செய்கிறார்கள். நமக்கும் அதே போல இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எழுப்பி தருகிறார். நமக்காக உதவிகள் செய்யும்படியாய், கொடுக்கும்படியாய், நம்மை தாங்கும்படியாய், நமக்காய் ஜெபிக்கும்படியாய், இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, பவுல் பாருங்க, அநேக நேரத்தில் தன்னுடைய விசுவாசிகளுக்காய், தனக்காக காரியங்களை செய்கிறவர்களுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். நாமும் அதே போல பாட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கூட தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறார். நமக்காக உதவிகளை, ஜனங்களை எழுப்பி தருகிறார். நன்றி செலுத்த வேண்டும். தொடர்ச்சியா பாருங்க, 5ஆம் அதிகாரம் 20-22 வசனத்துல படிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அங்கே தேவன் அற்புதங்களை செய்கிறார். வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் அங்கே பாருங்க அங்க யுத்தம் செய்யுதுன்னு சொல்லப்படுகிறது. நதிகள் அங்கே எதிரிகளை அடித்துக் கொண்டு போகிறது சொல்லப்படுகிறது. குதிரைகளின் குளம்புகள் எல்லாம் தானாகவே பிளந்து போகிறது சொல்லப்படுகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்காய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே உதவி செய்வார். ஏன் இயற்கையை கொண்டு உதவி செய்வார். அன்றைக்கு பாருங்க, ஜனங்கள் அன்றைக்கு எதிரிகள் பலமாயிருந்தார்கள். இவர்களோ அவர்கள் முன்பதாக மிகுந்த சொற்ப ஜனங்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இயற்கையின் மூலமாய் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணுகிறது. பாருங்க, நதி, கீசோன் நதி, எதிரிகள் நதியை கடந்து யுத்தம் பண்ண வரும்பொழுது நதி பிரவாகித்து எதிரிகளை அடித்துக் கொண்டு போகிறது. பாருங்க, இவருடைய பலன் குதிரைகளுடைய குளம்புகள் பிளந்து போகிறது. அவைகள் ஓட முடியல, பலவீனப்படுகிறது. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதம் செய்கிறவர். 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல படிக்கிறோம், கானானின் ராஜாவாகிய யாபேனை இஸ்ரவேலின் முன்பதாக தாழ்த்தினாரா. ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அவன் அப்படி யுத்தம் செய்திருக்கிறார். அவைகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்து இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை
இப்படியாக நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறது. கர்த்தரை துதிக்கும்படியாக பாருங்க, அன்றைக்கு பாராக்கும் தெபோராலும் இப்படி பாடுகிறார்கள். 23ஆம் வசனத்துல படிக்கிறோம், மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய பட்சத்திலே துணை நிற்கவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லை, அவர்கள் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, மோரேஸ் என்பது நப்தலியில் உள்ள ஒரு பட்டணம். பாருங்க, இதை ஆண்டவர் சபிக்க அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரோடு கூட நிற்கலையா, கர்த்தர் பட்சத்தில் நிற்கலையா. பாருங்க, நம்ம எதிரிகள் பட்சத்தில் நிற்காவிட்டாலும் கர்த்தர் பட்சத்தில் நிற்காதபடிக்கு நடுநிலையாய் இருந்தால் கூட பாருங்க, அங்க சபிக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை. ஆம், நாம் கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும். என்னை கேட்கிறவர்களே, நாம் நடுநிலையாக அல்ல, கர்த்தர் பட்சத்தில் நிற்க வேண்டும். பாருங்க, அன்றைக்கு அந்த இதையெல்லாம் அங்கே தெபோராலும் பாராக்கும் பாடுகிறார்கள். யுத்தத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆராதனையினுடைய ஆழங்கள் இதெல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆராதனை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே செய்யப்படுவது அல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளுமே ஆராதனையாகவே இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இயற்கையின் மூலமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு எதிராக இருக்கிற எங்கள் எதிராளிகள் எங்களை விட பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரா, அவர்கள் மேல் ஆளுகை தருகிறவராய் இருக்கிறீர். அது மட்டுமல்ல, எங்களை எழுப்புகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக உதவி செய்யும்படியான நபர்களை எழுப்புகிறவராய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட தேவைகளோடு கூட யார் இருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. நாம் மீண்டும் சந்திப்போம்.